DJ Moral Stories. தனுஜ்பூர்ங்கிற பேர் கொண்ட கிராமத்துல ரஞ்சித் தன்னுடைய 9 வயசு பையன் சீரு அப்புறம் 12 வயசு பொண்ணு பிங்கி கூட வாழ்ந்து வந்தாரு. ரஞ்சித் ஒரு சாரி மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வருமானத்துல தன்னோட பிள்ளைங்களையும் தன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டாரு. அவருடைய மனைவி வசுதா 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை அப்புறம் அவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ரஞ்சித் ஒத்த ஆளா தன்னோட பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரஞ்சித்தோட வீட்டு வாசல்ல நிறைய கோழிகளை வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அதுங்கள அவரு தன்னுடைய குழந்தைங்க மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கையால செய்யற எக் ரைஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நான் உங்களுக்கு முட்டை சாதம் பண்ணிருக்கேன். இந்த முட்டை சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல சீரு அப்புறம் பிங்கி? இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா ரொம்ப நல்லா இருக்கு. அடேங்கப்பா. அப்பதான் ரஞ்சித்தோட வீட்டுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் இந்தரும் வந்தாரு. ஏன்பா அந்த முட்டை சாதத்தை எனக்கும் கூடப்பா ரொம்ப பிடிக்கும், நானும் கொஞ்சம் சாப்பிட்டு போறேன். இந்தர் அப்பா நீயும் சாப்பிடுவா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரஞ்சித் செஞ்ச எக் ரைஸ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் அப்பா, நீங்க கிரேட். ரஞ்சித், நீ பண்ண இந்த முட்டை சாதம் சாப்பிட்டு நிஜமாவே என் வயிறும் ரொம்ப குளிர்ந்துடுச்சு. ரொம்ப நன்றி. ரஞ்சித்தோட நண்பர் இந்தர் கிராமத்துல ஒரு சின்ன உணவகம் வச்சிருந்தாரு. ரஞ்சித், நீ பண்ற முட்டை சாதத்தோட அந்த நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கையும் நல்லா உயர்ந்துருமே. ஆமாப்பா, உங்க கையில ஏதோ மாய மந்திரம் இருக்கு. நண்பா, சாப்பாடை எப்பவுமே நாம ரசிச்சு பண்ணோம்னா அந்த சாப்பாடோட சுவை கண்டிப்பா நல்லா இருக்கும். சாப்பிடுறவங்க எல்லாரும் அப்படியே மயங்கி போயிடுவாங்கன்னா பாரு. ரஞ்சித் அந்த எக் ரைஸ டிஃபன் பாக்ஸ்ல தன்னோட மில்லுக்கு கொண்டு போகும்போது அத அங்க இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு ரஞ்சித்துக்கு பாராட்டு பூ மாலையா போடுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் ராத்திரி ரஞ்சித் மில்லுல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா பாவம் அவரால கால் நடக்க முடியாத ஊனமாயிட்டாரு. அவர் எப்பவும் வீல் சேர்லயே இருந்தாரு. அப்பா, இதுக்கப்புறம் உங்களால இனிமே நடக்கவே முடியாதாப்பா? ஆமாப்பா, சொல்லுங்க. ஆமா சீரு, ஆமா பிங்கி, இதுக்கப்புறம் அப்பாவால நடக்க முடியாது. நான் என்னுடைய 2 கால்களையுமே இழந்துட்டேன். வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துடுச்சு. இனிமே நான் எப்படி சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த 2 கால்களும் இல்லாம என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாதே. அட கடவுளே, என்ன கெட்ட நேரம் இது, ஏன் இப்படி ஆச்சு? ரஞ்சித்தும் அவரோட பிள்ளைங்களும் பயங்கரமா அழுதாங்க. ரஞ்சித்தோட தலையில பெரிய இடி விழுந்த மாதிரி அடிச்சு. அவரு நிறைய பேர்கிட்ட வேலை வேணும்னு கேட்டு பாத்துட்டாரு. ஆனா அவருக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் சீருவும் பிங்கியும் ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய யோசனை சொன்னாங்க. அப்பா, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாமே. நீங்க வீட்ல இருந்த மாதிரியே பிரமாதமான வேலைகளை செய்யலாமே. ஆமாப்பா, உங்க எல்லா கஷ்டமும் சீக்கிரமாவே விலக போகுது. அப்படி நீங்க என்னதாமா யோசிச்சு வச்சிருக்கீங்க? அம்மா, உங்க கையால சமைச்ச முட்டை சாதத்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. எக் ரைஸ் பண்றதுல நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? நம்ம வீட்டோட வாசல் பக்கத்துல பேசாம உங்களுக்குன்னு ஒரு ஸ்டால் திறந்துடலாம். நீங்க வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டே நிம்மதியா எக் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். அத கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ரஞ்சித் ஷீருவும் பிங்கியும் சொன்ன இந்த திட்டத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவரு மறுநாளே அவருடைய வீட்டு வாசல்ல எக் ரைஸ் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்களும் அவங்க வீட்டு கேட்டுல சின்னதா ஒரு போர்டும் மாட்டி விட்டாங்க. அதுல ரஞ்சித் எக் ரைஸ் காரர்னு எழுதி இருந்தது. 2 to 3 மணி நேரத்துக்குள்ள அவர் வீட்டு வாசல்ல கஸ்டமருங்க லைன் கட்டி நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் கஸ்டமருங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட அவருடைய கடையில எக் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரஞ்சித் நண்பா, உன் கையால பண்ண முட்டை சாதம் அல்லது சுவை சூப்பரா இருக்கு, இங்கதான் வரப்போற. ரஞ்சித், நீ பண்ற இந்த முட்டை சாதம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு கூட 2 பார்சல் வாங்கிட்டு போறேன். கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. 2 கால் எழுந்ததுக்கு அப்புறமும் நீங்க தன்னம்பிக்கையோட இந்த மாதிரி ஒரு கடை போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இதெல்லாமே ஆண்டவனை தான் சேரும்.
ரஞ்சித்தோட எக் ரைஸ் உணவகத்தோட வெற்றியை பார்த்து அவருடைய நண்பர் இந்தர் ரொம்பவே பொறாமப்பட்டாரு. ஏன்னா எல்லா புறத்திலும் கிராமத்துல ரஞ்சித்தோட எக் ரைஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்தரோட உணவகத்துல ஒரு நாய் கூட வாலாட்டிட்டு வரலன்னா பாருங்களேன். எப்போல இருந்து அந்த ரஞ்சித் முட்டை சாதம் விற்க ஆரம்பிச்சானோ அப்பல இருந்து என் கடையில ஈதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆளும் வரமாட்டேங்கிறாங்க. இருக்கட்டும், அந்த ரஞ்சித்துக்கு பாடம் புகட்டுறேன். அவன் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் என் கடை பக்கம் இழுக்கிறானா இல்லையான்னு பாரு. இந்தர் ரஞ்சித்துக்கு எதிரா சதி பண்ணறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவரு ராத்திரி இருட்டுல யாருக்கும் தெரியாம வந்து ரஞ்சித் வீட்டுல வளர்ந்துட்டு இருந்த கோழிங்க மொத்தத்தையும் திருடிட்டு போயிட்டாரு. ரஞ்சித்து கிட்ட கோழியே இல்லாத போது முட்டையை என்ன மரத்துல இருந்தா பறிக்க போறான். வச்சேன் லாப்பு. இதுக்கப்புறம் நான் தான் மாசு. மறுநாள் காலையில அவங்க வீட்டுல கோழிங்க எல்லாம் காணாம போனதை பார்த்துட்டு ரஞ்சித், பிங்கி, சீரு ரொம்பவே பயங்கரமா பயந்துட்டாங்க. அட கடவுளை, என்ன இது? என்னுடைய கோழிகள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்பா, நீங்க பயப்படாதீங்க. நம்ம கோழிங்க எங்கேயும் போயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். வா சீரு. சரியக்கா. சீருவும் பிங்கியும் அவங்க கோழிகளை கிராமத்துல மூலை முடுக்கி எல்லாம் தேடினாங்க. ஆனா அவங்களோட கோழிங்க எங்கேயுமே கிடைக்கல. அதனால ரஞ்சித்துக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம என்னதான்ப்பா பண்றது? முட்டைகள்லாம் இல்லாம நம்ம எப்படிப்பா எக் ரைஸ் இவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது? கவலைப்பட வேண்டாம் பசங்களா, நாம போய் கடைகள்ல முட்டைய வாங்கிட்டு வரலாம். இதை தவிர இப்போதைக்கு வேற வழி இல்லப்பா. லாபம் இருக்காது, நம்மளுடைய கடையை நாம நடத்தியே ஆகணும். பரவாயில்ல, விட்டு விட வேண்டாம், புரியுதா? இப்போ தினமும் ரஞ்சித் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த முட்டைய வச்சு எக் ரைஸ் செஞ்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்தையும் இந்தர் பார்த்த போது அவருக்கு கோபம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. என்ன இது? இந்த ரஞ்சித் பைய சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. கோழி எல்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு வீட்டுல உக்காந்துருவான்னு பார்த்தா திருப்பி கடையை போட்டு நம்ம ஆளுங்களும் இழுத்துட்டு இருக்கானே. நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. இந்தரோட முதல் பிளான் ஃபிளாப் ஆனதுனால அவருடைய அடுத்த பிளான பண்ணாரு. அப்புறம் அவரு ரஞ்சித்தை பாக்குறதுக்கு போனாரு. நண்பா ரஞ்சித், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் இந்தர், நீ எப்படி இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரஞ்சித் தன்னுடைய ரூம்குள்ள போன உடனே அப்ப யாருக்கும் தெரியாம இந்தர் வாசலுக்கு போய் உணவகத்துல வச்சிருந்த முட்டைகள், அங்க இருந்த அரிசி மேல உயிர்கொல்லி மருந்துகளை தெளிச்சாரு. இந்த கேவலமான வேலையை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாரு. மறுநாள் மருந்துகள் கலந்த எக் ரைஸ கஸ்டமர்ஸ்ங்க சாப்பிட்ட போது அப்ப மெல்ல மெல்ல அவங்க எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாரும் ரஞ்சித்தோட உணவகத்தை உடைச்சு அவரையும் அவரோட பிள்ளைங்களையும் கிராமத்தை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னாங்க. பாவம், அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் நம்புங்க, நான் என் சாதத்துல எந்த கெட்ட பொருளையும் கலக்கவே இல்லை. சாப்பிடுறவங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். இதை நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். சும்மா கதாச்சின்னு கதை. உனக்கு உண்மையிலேயே கால் இல்லையா இல்ல இல்லாத மாதிரி டிராமா போட்டுங்கிறியா? சொல்ற. உன் பசங்களை கூட்டுன்னு மாதிரி எதை கிளம்பிட்டு திரும்பி ஊருக்குள்ள வந்தா வச்சுக்கோயேன், காலி ஆயிடுவ, புரியுதா? பாவம் ரஞ்சித் எந்த ஒரு தப்பும் செய்யாமலேயே கிராமத்தை விட்டே போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. போகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை இந்தரை பாக்குறதுக்கு போனாங்க. ரஞ்சித், இந்த பக்கமா இதெல்லாம் உன்னால எப்படியா செய்ய முடிஞ்சது? நீ இப்படி ஜெயிப்பன்னு நான் கனவு கூட யோசிக்கவே இல்ல. என்னடா சொல்ற? நீ என்னுடைய நெருங்கிய நண்பன் இல்லையா? நீ கூடவா என்ன நம்ப மாட்டேங்கிற? அப்பதான் சீருக்கும் பிங்கிக்கும் இந்தரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து அவங்களோட கோழிங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. 2 பேரும் அங்க போனாங்க. அங்க போய் பார்த்த போது அங்க இருந்தது எல்லாமே அவங்க கோழிங்க தான். அது மட்டும் இல்லாம உணவுல கலந்த கெமிக்கல்ஸும் அங்க இருந்தது. அப்படின்னா இந்தர் மாமா தான் நம்ம வீட்ல இருந்து கோழியை திருடி இருக்காரு. அப்புறம் நம்ம எக் ரைஸ்ல இந்த கெமிக்கலை கலந்திருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றதுக்கா? இப்ப நாம போலீஸ் மாமாவை தான் கூப்பிடணும். சீருவும் பிங்கியும் ரொம்ப தந்திரமா பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ கூட்டிட்டு வந்தாங்க. சோதனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அது அதே கெமிக்கல் தான். அதுதான் முட்டையிலயும் அரிசியிலயும் மிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. அப்புறம் அங்க இருந்த கோழிங்க எல்லாமே ரஞ்சித்தோட கோழிகள் தான். ஒரு உயிர் நண்பன் தனக்கு செஞ்ச மோசடிய நினைச்சு ரஞ்சித் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அடச்சே, உன்னெல்லாம் என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா. என் மேல இருக்கிற போட்டி பொறாமைனால இவ்வளவு பெரிய துரோகமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்காம எப்படி இவ்வளவு பெரிய தப்பான முடிவெடுத்த? இந்த துரோகிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர் சார்.
இந்திர அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்புறம் அந்த நாளைக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் மறுபடியும் ரஞ்சித்தோட உணவகத்துல எல்லாரும் எக் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அப்புறம் ரஞ்சித்தும் நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லா முன்னேறினாரு. ஒரு கிராமத்துல சமையல்காரர் ரமேஷ் இருந்தாரு. ரமேஷ் கல்யாண வீடுகள்ல போய் சமையல் பண்ணி கொடுப்பாரு. அவருடைய பொருளாதார நிலைமை சரியில்ல, இருந்தாலும் தான் பொண்ணை நல்ல நிலைமையில வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அவரு ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு உழைச்சாரு. காலையில இருந்து வேலை தேடி அலைஞ்சு ரமேஷ் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எங்கெல்லாம் போய் நான் அலையறது. என்னங்க, உங்களுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது, பேசாம உட்காருங்க. காலையில போனவர் இல்லையா, அதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. வேலை செஞ்சு சோர்ந்து போனா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும். நிர்மலா, எப்பவுமே கையில பணம் இருக்கணும். மனுஷன் கையில பணம் மட்டும் இல்லன்னா அவன் வாழ்க்கையே ஒண்ணுமே இல்ல, சோர்ந்து போன மாதிரி ஆயிடும். அப்பதான் சாப்பாடு தட்டோட பூரணி அங்க வந்தா. எதுக்காக ஆகுறீங்க டென்ஷன்? தினமும் சாப்பிடுங்க பூரணி கையால செஞ்ச சமையல. நீ என்ன விருப்பப்படுற? இந்த வீட்டுக்கு வேலைக்கார வேணுமா? கூலி வேலை பாக்குற கூலிக்கார அப்பனா? இது ஒண்ணு போதாதா? உன் பொண்ணு சமைக்கிற வேலையே பாக்குறா. நான் எதுக்காக பணம் சேர்க்கிறேன்? எப்படியாவது நீ பட்ட படிப்பு முடிக்கணுன்றதுக்காக தானே சமையல்காரி மாதிரி வந்து நிக்கிறியம்மா. ஏண்டி, உங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, ஏன் இந்த வேலையை விட்டு தொலைய மாட்டேங்கிற? எங்களுக்கு தான் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்குல்ல, படி. இல்லன்னா எங்கள மாதிரி தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். பூரணி அவளோட அப்பா அம்மா சொன்னதை கேட்டுட்டு எதுவும் பேசாம உள்ள போனா. மறுநாள் காலையில, அம்மாடி பூரணி, வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, இப்ப நீ எங்கம்மா கிளம்பிட்ட? பணம் வேணும் இல்லையாம்மா, ஊறுகாய் அப்பளம் தயார் பண்ணி வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுங்களுக்கு போய் யாருக்கு எத்தனை கிலோ ஊறுகாய் அப்பளம் எல்லாம் வேணும்னு விசாரிக்கலாம்னு போறேன். இதெல்லாம் என்னம்மா? அப்புறம் ஏன்? போதும், தலைக்கு மேல போயிடுச்சு. இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாது. எல்லாரும் படிச்சுதான் பெரிய பதவியை அடையணும்னு முக்கியம் கிடையாது. என்னோட கனவு ஷெஃப் ஆகணும். அநேகமா இந்த மண்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையே என்ன நிச்சயம் ஜெயிக்க வைக்கும். ஆமா. சாயந்தரம் ரமேஷும் நிர்மலாவும் வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி வந்த போது பூரணி தன்னோட ஐடியாவை பத்தி அவங்க கிட்ட சொன்னா. நீங்க என் கல்யாணத்துக்காக எவ்வளவு நகை வச்சிருக்கீங்களோ அதை என்கிட்ட கொடுங்க. அதை வித்து நான் ஒரு டாபா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாம 3 பேரும் சேர்ந்து அதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போவோம். ஷாப்ல இருந்து ஷெஃபோட பயணம். நான் மாஸ்டர் ஷெஃப் ஆவேன். இதெல்லாம் டிவில தாமா நடக்கும். நீ சொல்ற இந்த தாபா கடெல்லாம் போட்டா என்ன நடக்கும்? ஊரு உலகம் என்ன சொல்லும்? இந்த ரமேஷ் பொண்ணு படத்துல உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்ல மாட்டாங்களா? இந்த கிராமத்துல ஏற்கனவே பிரபலமான ஒரு கடை இருக்கு, அதை எதிர்த்து நம்ம போட்டா என்னமா அவன் சொல்லுமா? இந்த மக்களை விடுங்கப்பா. இப்ப மட்டும் நமக்கு உதவுறதுக்கு யார் வராங்க சொல்லுங்க? அந்த நட்டுக்கு குழம்பும் சாப்பாடு மட்டும்தான் செய்ய தெரியும். நான் யோசிக்கிற அளவுக்கு அவரால் புதுசா எதுவும் செஞ்சிட முடியாது. ஆனா நீ படிக்கவும் செய்யணும், புரிஞ்சுதா? நிர்மலா பூரணி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகளை வித்து ஒரு டாபாவை வாங்கினாங்க. நாம எக் ரைஸ் வியாபாரம் பண்ணுவோம். புரோட்டீன் நிறைஞ்சிருக்கும். தினமும் இந்த முட்டை நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ஸ்வீட்காரரோட கையால செய்யற குலாப் ஜாமுன் ஒவ்வொரு பிளேட்டுக்கும் 1 ஃப்ரீ. வாங்க வாங்க, வெறும் 50 ரூபாயில ஒரு ஃபுல் பிளேட் எக் ரைஸ் சாப்பிடுங்க. சுவையான ஸ்வீட்டோட சேர்த்து மசாலாவின் கலவை. 50 ரூபாய்க்கு எக் ரைஸா? ஆனா அந்த நட்டு கடையில 60 ரூபாய்க்கு வெறும் சாப்பாடு தான் கொடுக்கறான். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பூரணி செய்யற எக் ரைஸ சாப்பிடுறாங்க. கூடவே அவளை பாராட்டவும் செஞ்சாங்க. உன் கைப்பக்குவம் இருக்கே, சூப்பர்மா. உண்மையிலேயே ரமேஷ் ரொம்ப கொடுத்து வச்ச மனுஷன்தான். எப்படியோ ஒருத்தர் மூலமா இன்னொருத்தர் மூலமா அடுத்தவரு பூரணி செய்யற எக் ரைஸ் எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை கூட கிடைக்காத ரமேஷுக்கு இப்ப அவரோட கடை வாசல்ல ஜனங்க லைன் மேல லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. பூரணியோட வியாபாரம் அதிகமானதுனால இப்ப யாரும் நட்டு கிட்ட போறதுக்கு விருப்பமே படல. யாரும் கிடைக்கலன்னு எனக்கே வந்து நிக்கிறாளா? இரு நான் அவளுக்கு ஒரு வழி பண்றேன். இவ என்ன பெரிய ஷெஃபா? சங்கு மங்கு நட்டுவோட அடியாட்கள் முதலாளி சொன்னாருங்கிறதுக்காக 2 பேரும் பூரணியோட டாபாவுக்கு வந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிளேட் எக் ரைஸா ஆர்டர் பண்ணாங்க. நான் நாளைக்கு தான் சோறு போடுவியா? எக் ரைஸ் பெருமையா கேட்டாச்சு. சீக்கிரம் கொண்டு வந்து கொடுமா. என்னமா பண்ற நீ? இதெல்லாம் என்ன பழக்கம்? எங்க முதலாளி இந்த டாபாவை சீக்கிரம் மூட சொன்னாரு. அப்படி இல்லன்னா என்ன நடக்கும் உனக்கே தெரியும். சீக்கிரமா பாத்துக்கோ. என்ன அடடடா, இந்த வீரத்தை வேற எங்கேயாவது போய் காட்டுங்க. 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள யாரு சங்கு மங்குன்னு தெரியாம போயிடுவீங்க. என்ன போலீஸ கூப்பிடட்டுமா? என்ன பூரணி, அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லம்மா. வேற என்ன, அழையா வீட்டுக்கு நுழையா சம்பந்தியா 2 ஜந்துக்கள் வந்துருச்சு. அவங்களதான் துரத்தி விட்டுட்டு வந்த. சங்கு மங்கு போய் இந்த விஷயத்த நட்டு கிட்ட சொன்னாங்க. ஆனா அவரு எப்படி சும்மா இருப்பாரு? நட்டு ராத்திரி முழுக்க முட்டை மாதிரியே இருக்கிற கற்களுக்கு வெள்ளை கலர்ல நிறத்தை கொடுத்து அப்படியே பார்க்க முட்டை மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிட்டாரு.
ராத்திரி பூரணியோட டாபா கிட்ட போய் அங்க இருந்த முட்டைங்களுக்கு பதிலா அத வச்சுட்டாரு. நிர்மலா சாதம் வடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் பூரணி முட்டைய எடுத்துட்டு இருந்தா. இந்த இந்த முட்டை என்ன திடீர்னு இவ்ளோ வெயிட்டா இருக்கு? பூரணி அந்த முட்டைய உடைச்சு பார்த்தா. அட, இதுல இருந்து ஏதோ கலர் வெளியில வருதே. அப்பா, இதுல இருக்கிறது கல்லு. நல்ல வேலைமா, இதெல்லாம் பண்ணது நிச்சயமா அவனாதான் இருப்பான். எல்லாத்தையும் நீ முன்னாடியே பாத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப எல்லையை மீறி போறாங்கப்பா. ராத்திரில நம்ம டாபாவை நான் காவல் காக்குறேன். இப்ப அந்த நட்டுவோட டாபாவை நான் மூட வைக்கிற பாருங்க. நட்டு அவரோட கடையில உட்காந்துக்கிட்டு எதிர்க்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்துட்டு இருந்தாரு. என்ன இது வரைக்கும் எதுவுமே சரியா வடிக்கலையா? ஐ திங்க் முட்டை சரியா வேகலன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? நட்டு அங்க போய் பார்த்தா எல்லாரும் ரொம்ப நிம்மதியா எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட போய் அவரு கேட்டாரு. வாவ், ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கு. ராத்திரி நட்டு நிறைய கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா பூரணியோட டாபாவுக்கு போனாரு. அன்னைக்கு ராத்திரி பூரணி மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா. நட்டு அந்த கூழாங்கற்கள அரிசியோட கலக்கறதுக்கு போனாரு. அப்ப பூரணி கூட வந்த போலீஸ் அதிகாரி அவரை கையும் களவுமா பிடிச்சாங்க. என்கிட்ட போட்டி வச்சுக்கணும்னா கிரவுண்ட்ல வந்து இறங்கு. இப்படி எல்லாம் பண்ணினா ஜெயிலுக்கு தான் போகணும். மறுநாள்ல இருந்து பூரணி அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. அப்புறம் அங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்தா. அக்கா, ஒரு பிளேட் எக் ரைஸ் கொடுங்கக்கா. உங்க கையில பெரிய மந்திரமே இருக்கு. மாஸ்டர் ஷெஃப்ல ஆடிஷன் நடக்குது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன, நிஜமாவா? பூரணி மாஸ்டர் ஷெஃப் ஆக போறாளா? ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. போமா போ, உன் அப்பாவுக்கு பெருமையை ஏத்தி கொடு. பூரணி தன்னோட இலக்கு அடையறதுக்காக நகரத்தை நோக்கி போனா. அப்புறம் ஆடிஷன்ல எக் ரைஸ் தான் செஞ்சா. அத ஜட்ஜஸ்க்கு சர்வ் பண்ணா. இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல எக் ரைஸ் கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா மேடம்? இந்த எக் ரைஸ் தான் என் குடும்பத்தையே நடத்துது. என்னோட எக் ரைஸ் எங்க கிராமத்திலேயே ஃபேமஸ். அதனாலதான் இத சர்வ் பண்றதுதான் சரின்னு நான் நினைச்சேன். பூரணி செஞ்ச எக் ரைஸ ஜட்ஜஸ் சாப்பிட்டாங்க. அப்புறம் அவளை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கலக்கிட்டீங்க. இந்த டிஷ் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறீங்களா மேடம்? கண்டிப்பா சார், why not? உங்களுக்கு நாங்க நிச்சயமா பே பண்றோம். பூரணி தன்னோட கனவை நினைவாக்குறதுலயே இருந்தா. மாஸ்டர் ஷெஃப்கான சர்டிபிகேட்டையும் அவ வாங்கிட்டா. காலம் மாறிடுச்சு. ரமேஷ் அப்புறம் நிர்மலாவோட நிலைமையும் நல்லபடியா மாறிடுச்சு. அப்புறம் பூரணி தன்னோட கிராமத்திலேயே தன்னோட முதல் எக் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டா. ஷெஃப் மேடம், உங்ககிட்ட விலை அதிகமா இருக்குமா? 50 ரூபாய்க்கு ஃபுல் பிளேட் அங்கிள்.